குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேன் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி 5/4/2024 வெள்ளிக்கிழமையாகின்ற 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை, மேலும் இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள், இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பு, இதையும் பார்த்துருவோம். இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மாலை 6:06 வரை. இன்றைய திதி ஏகாதசி திதி மதியம் 1:28 வரை. இன்றைய கரணம் பாலவகரணம் மதியம் 1:28 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் சாத்தியம் நாமயோகம் காலை 9:54 வரை. இன்றைய சுப நேரங்கள் வெள்ளிக்கிழமையாக இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரையும், மதியம் 1 மணி முதல் 1:30 வரையும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரையும், மேலும் 10:30 முதல் 11 மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை, மேஷத்தில் குரு புதன் இணைவு, புதன் வக்ரமாக. கன்னி ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் செவ்வாய் சனி இணைவு, மீன ராசியில் ராகு சுக்கிரன் சூரியன் இணைவு, சுக்கிரன் உச்சமாக. ஸோ இந்த நிலைகளில் தான் இன்றைய நாளானது பிறக்குது. இன்றைய நாளுக்குண்டான ராசி பலனை பார்த்துருவோம். முதல்ல மேசராசி. மேசராசி உங்களுடைய காரியங்களை செய்து கொள்வதற்கு ஏகப்பட்ட தடைதாமதங்கள் வரக்கூடிய ஒரு சூழல். நீங்கள் ஒரு விஷயத்தை நினைப்பீங்க, அதை லாபமாக நடத்திக்கணும்னு முடிவு எடுப்பீங்க, அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க, அதுக்குண்டான திட்டங்கள் எல்லாம் போடுவீங்க. ஆனால் அதில் நிறைய தடைதாமதங்கள். அத்தனையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம். கண்டிப்பாக உங்களால் இன்று ஜெயிக்க முடியும். போராட்டம் இருக்கும், போராட்டம் தாண்டி அதுக்கப்புறம் வெற்றி உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கணவன் மனைவி இடையே தொழில் சார்ந்த ஒற்றுமை காணப்படக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய காரியங்களை எவ்வளவு அலைச்சல் அடைந்தாலும் சரி, எவ்வளவு செலவுகள் ஆனாலும் சரி, உங்களுடைய காரியங்கள் நல்லபடியாக முடிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இன்று உங்களுடைய காரியங்களை நல்லபடியாக முடித்து காட்டும். தொட்ட காரியம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததான் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, மேலதிகாரிகள் மூலமாக எதிர்பாராத அழுத்தங்கள் வர வேண்டிய ஒரு சூழல். தந்தை மகனுக்கு உண்டான உறவு நிலை அந்தளவுக்கு செயல்பட இருக்கிறதில்ல. தந்தை வழி உறவுகள் மூலமாக எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல். ஆனால் அத்தனையும் தாண்டி உங்களுடைய அதிகாரத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. வளர்ச்சிக்கான பாதையில் நின்ற நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததாக கடகராசி. கடகராசி ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய சூழல் நினைக்கிங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மனசில் பட்ட விஷயத்தை டப்புன்னு பேசுகிறதுனால தேவையில்லாத மன அழுத்தங்களும் சங்கடங்களும் வரும். வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். இன்றைக்கி அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்டுட்டு 10 வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்துல 2 வார்த்தையோடு முடிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத மன அழுத்தம் வரும். பொருளாதார ரீதியாக எதிர்பாராத நேரத்தில் பண உதவிகள் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய திறமை, அந்த திறமைக்கான அங்கீகாரம் பொது ஜன மத்தியில் கிடைப்பதற்குள்ள வாய்ப்புகளை சொல்கிறது. இங்கேயும் உங்களுடைய அதிகாரத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல். நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு வேலையில் பலவிதமான அழுத்தங்கள்,
பார்க்க வேண்டிய ஒரு சூழல். முக்கியமாக தாய்மாமன் வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத சங்கடங்கள் வரும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்மந்தமான பயணங்களை மேற்கொள்வது அப்படிங்கிறது இந்த காலகட்டம் அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பாக இல்லை. முடிந்த அளவுக்கு புது மாற்றங்களை செய்யாமல் இந்த நாளை கடந்து செல்வது அப்படிங்கிறது நன்மை தரும். ஆனால் எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக துளாராசி. துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, பேச்சில் உங்களுடைய வித்தை வெளிப்படுங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுவீங்க. திட்டமிட்டு செயல்பட்டு உங்களுக்கு பிடித்தமான காரியங்களை மனமகிழ்ச்சியோடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும். நல்ல பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்திலும் அமைதி உண்டாகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, உறவுகள் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உறவுகளுக்கு இவங்களுடைய உதவிகள் இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக முடியும். எங்கே போனாலும் உறவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதே போல் வண்டி வாகனம் வீடு தாயார் சம்பந்தமான விஷயங்களில் அதிக பற்றுதல் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய திறமை மற்றவர்களால் சோதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. சற்று கவனமுடன் நடக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் இறுதியில் உங்களுடைய காரியங்கள் பக்காவாக நினச்ச மாதிரி நடந்துருங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்தது தனுர் ராசி. தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மனதிற்கு பிடித்த உங்களுக்கு தேவையான சில முக்கியமான மாற்றங்களை இன்றைய நாள் செய்வீர்கள். அந்த மாற்றத்தை செய்கிறதுனால எதிர்பாராத அலைச்சலும் செலவுகளும் உண்டாகும். ஸோ அதையெல்லாம் சமாளித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். உங்களுடைய இளைய சகோதரத்துக்கும் அக்கம் பக்கத்தினருக்கும் அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை இன்றைய நாள் நீங்கள் உணர்வீர்கள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு இன்னைக்கு பேச்சில் அவ்வளவு கோபம், ஆக்ரோஷம், அவ்வளவு வேகம் வெளிப்படும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கம்மி பண்ணிக்க முடிஞ்சளவு கம்மி பண்ணிக்கோங்க. அதே போல் பேராசையின் பேரில் சில வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நல்லது. அதிகமான ஆசையின் பேரில் சில வார்த்தைகளை விட்டுறதுனால குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சலசலப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. இருந்தாலும் மீண்டும் அதை பேசி சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்குது உங்கள்கிட்ட. ஆனால் இன்றைக்கி அதுக்குண்டான சூழல் இல்லை அப்படிங்கிறத சற்று புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. பொருளாதார ரீதியாக இருந்து தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழலாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்த கும்பராசி. கும்பராசிக்கு வேலையில் இங்கே செய்யக்கூடிய செயல்பாடுகள் நல்லதொரு வெற்றியை லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ரொம்ப தைரியமாக துணிஞ்சு செயல்படுவீங்க. அந்த துணிவு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. இன்று எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு லாபமாக வெற்றியாக முடியும். என்ன கொஞ்சம் வேலைப்பளு உண்டாகும், அதை பற்றி கவலைப்படாமல் வேலை செய்யுங்க. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக மீனராசி. குழந்தைகளுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. மேலும் உங்களுக்கு
பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. கையிருப்பு பணம், கையில் சேமித்து வைத்திருந்த பணம் கொஞ்சம் செலவுக்காகிறதுக்கு உண்டான ஒரு சூழல், அதாவது வரவுக்கு மேலே செலவாகுது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்றைய நாள் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துக்குங்க. அதே போல் தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் தந்தைக்கும் மருத்துவ செலவுகளை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. சற்று அதுலேயும் நிதானம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஆக மொத்தம் இன்றைக்கி செலவுகளை குறைச்சிக்கிறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை பார்த்தீங்கன்னா போதுமானது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. அதை சரியாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்தாச்சு. இப்போது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதில் சனி அப்படின்னா என்ன, சனியினுடைய அமைப்புகள், இணைந்த கிரகங்கள் என்னென்ன செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போது சனி 2ஆம் பாவத்தில் இருந்தால் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு 2ஆம் பாவம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் சில பாயிண்ட்டுகளை சொல்லுவோம். 2ஆம் பாவத்தில் சனி இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு படிப்பில் தடை ஏற்படுது, பல்லுக்கரை ஏற்படுதுங்க. பல்லுக்கரை ஏற்படுது, படிப்பில் தடை ஏற்படுது. கொஞ்சம் சின்ன வயசில் கொஞ்சம் லேட்டாக பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. சில நேரங்களில் தவறு தன்னை அறியாமல் செய்கிறதோ இல்லை தான் செய்கிற விஷயந்தான் சரி அப்படின்னு நினைக்கிறதோ, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள், அது மற்றவர்களுடைய பார்வைக்கு, எல்லாத்தோட பார்வைக்கு அது தவறு, இவருடைய பார்வைக்கும் அது சரி அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கை பிடிப்போடு இருப்பார். அந்த விஷயங்களை செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டார். ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சனி 2ல் இருந்தால் ஒரே ஒரு வாழ்க்கை துணை மட்டும் கிடையவே கிடையாது. அது ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படின்னா சுயஜாதகத்தில் பார்த்து முன்பின் வந்துடலாம். ஆனால் ஒன்று மட்டும்தான்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஸோ அப்படி ஒரு வேலையை அந்த 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி செய்கிறாரு. நாளைய பதிவில் 3ஆம் பாவத்தில் சனி இருந்தால் என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்ப்போம். உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.